நாம் நினைக்கிற மாதிரி பிளாக் ஹோல்ஸ் ஒரு டைப்பில் இல்லை, 4 வெரைட்டியில் இருக்கு. நம்பர் 1, ஸ்டெல்லார் மாஸ் பிளாக் ஹோல்ஸ். இது பொதுவாக ஒரு மிகப்பெரிய ஸ்டார் அதோட இறுதி காலகட்டத்தில் அதோட ஓன் கிராவிட்டினாலேயே க்ரஷ் ஆகி உருவாகிற பிளாக் ஹோல்ஸ். நாம் முதல்ல அட்ரஸ் பண்ண சிக்னஸ் X1 பிளாக் ஹோலும் இதே டைப்பை சேர்ந்தது தான். 2வது பிளாக் ஹோல் சூப்பர் மேசிவ் பிளாக். இது பொதுவாக ஒரு கேலக்சிக்கு சென்டரில் இருக்கும்னு சொல்கிறாங்க. நம்ம மில்கிவே கேலக்சிலையும் சென்டரில் ஒன்று இருக்குது. அதுக்கு பேர் தான் சகிட்டாரஸ் ஏ ஸ்டார். இது சன்னை விட பல பில்லியன் டைம்ஸ் மாஸ் கொண்டதாக இருக்கும்னு சொல்கிறாங்க. 3வது உள்ளது இந்த ஸ்டெல்லார் மாஸ் பிளாக் ஹோலுக்கும் சூப்பர் மேசிவ் பிளாக் ஹோலுக்கும் நடுவில் உள்ள ஒரு சைஸ். இதுதான் இன்டர்மீடியேட் பிளாக் ஹோல்ஸ். இது நிறைய இடத்துல காண கிடைக்கல. ஒரு 100லேருந்து 200 கேண்டிடேட்ஸ் தான் மொத்தமாகவே கிடச்சிருக்கு. இது என்ன சொல்ல வராங்கன்னா, ஒரு பிளாக் ஹோல் சின்னதுலேருந்து பெருசாகிற ஸ்டேஜில் இருந்து இந்த இன்டர்லிங்கில் உள்ள பிளாக் ஹோலாக இது இருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. 4வது உள்ளது தான் ரொம்ப மிஸ்டீரியஸான பிளாக் ஹோல். இதுதான் பிரிமோடல் பிளாக் ஹோல்ஸ். இது ஒரு ஹைப்போதெட்டிக்கல் பிளாக் ஹோல் தான். இதை யாருமே இன்னும் கன்ஃபார்ம் பண்ணல. இது என்ன சொல்கிறாங்கன்னா, மற்ற பிளாக் ஹோல் மாதிரி இப்படி உருவாச்சு அப்படி உருவாச்சுன்னு சொல்லாமல் இது பிக் பேங் ஆரம்பித்த காலகட்டத்தில் உருவாகிருக்கலாம். பிக் பேங்னால ஏற்பட்ட முதல் அதிர்வலைகளால் இந்த பிளாக் ஹோல்ஸ் கிரியேட் பண்ணப்பட்டிருக்கலாம். சயின்டிஸ்ட் என்ன சொல்கிறாங்கன்னா, நம்ம எதிர்பார்க்காத அளவுக்கு ஏகப்பட்ட வெரைட்டியில் பிளாக் ஹோல்ஸ் இருக்கலாம். இன்னும் நாங்கள் எக்ஸ்ப்ளோர் பண்ணிக்கிட்டு இருக்கோம்.